எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது கூடவே நாங்கள் எப்போவுமே இந்த சாதம் பண்ணுறோன்னா அது கூட நாங்கள் சைட் டிஷ்ஷாக என்ன வச்சுக்குவோம் அப்படின்னா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுப்போம். ஸோ அதுதான் எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷு. ஸோ கோயம்புத்தூர் சைடு இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப ஃபேமஸ், எல்லா வீட்லேயும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போது அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு ரைஸு, அதுக்கு 1/2 கப்பு உங்களுக்கு தேவையான பருப்பு போட்டுக்கலாம். அதாவது துவரம் பருப்பு போட்டுக்கலாம், இல்லாட்டி கடலை பருப்பும் போட்டுக்கலாம். ஸோ 1 கப் ரைஸுக்கு 1/2 கப்பு துவரம் பருப்போ இல்லை கடலை பருப்போ இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். இதையே நல்லா தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 hour வரைக்கும். நான் 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு தேவையான மற்ற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயமும் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு போட்டு நீங்கள் வணக்குங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம், இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் என்னென்ன வேணும்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி வேறு எந்த ஒரு பொடியும் இதுக்கு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது போட்டு நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆனதும் நீங்கள் ஊற வச்சுருக்கிற சாதத்தையும் அந்த தண்ணியையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி நல்ல ஒரு கொதி வர்ற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொதி வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அவ்வளோ விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் 2 விசில் விடுவேன். ஸோ 2 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா விசில் ஆறுனதுக்கப்புறம் அரிசி பருப்பு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. கடைசியாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் நெய் ஆட் பண்ணுறது உங்களுக்கு காட்டலை. ஸோ அவ்வளோதான், அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு கத்திரிக்காய் ஃபஸ்ட் கட் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த மாதிரி நீளமான கத்திரிக்காய் தான் கிடைக்குங்கிறதுனால நான் இது வாங்கியிருக்கேன். இன்னும் நாட்டு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அந்த பவுலில் நீங்கள் மூடி வச்சுருங்க. மற்ற வேலையெல்லாம் பண்ணி நீங்கள் கடாயில் போடுற வரைக்கும் அது கருக்காமல் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தோலோடவே போடலாம். பட் இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி தோலை எடுத்துடுறேன். ஸோ தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இதையும் அந்த தண்ணியிலே போட்டு வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு அதை நீங்கள் மூடி வச்சிடலாம். இதுக்கு வதக்கறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 1, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை மட்டும் இருந்தால் போதுங்க. ஸோ கடாயில் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் போட்டுட்டு கடுகு சீரகம் அப்புறம் பூண்டு போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துருங்க. அதுவும் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறமா உங்களோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை எடுத்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3ஐயும் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சுண்டி வர்ற அளவுக்கு நீங்கள் விடணும். அதுக்கு உருளைக்கிழங்கு வேகணும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து வைக்கும்போது தண்ணி இல்லாமல் வேகாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கும் உருளைக்கிழங்கு.
இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதோட இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தாங்க. ஸோ நல்லா துருவி வச்ச ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டே வந்து அந்த தேங்காயில் தான் இருக்குது. இதை அடுப்பு நிறுத்திட்டு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ரெடி. ஸோ நம்மளோட லஞ்ச் இன்னைக்கு அரிசிம்பருப்பு சாதமும் கூடவே வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த காம்பினேஷனோட நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே அரிசிம்பருப்பு சாதத்துக்கு வெறும் உருளைக்கிழங்கை நீங்கள் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா தண்ணி விடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்து அது கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூடவே நான் கொஞ்சமாக வந்து பூந்தி வச்சுக்கிறேன். அப்புறம் அதுக்கு தயிரும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசிம்பருப்பு சாதமும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.